ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்குங்க? கருத்தடிக்கிறது ஒரு இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் மக்களே, நம்புகிறேன். ஏன்னா நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்றது தான் மிகவும் வருந்தக்கூடியத்தக்கது. மக்களே, நாங்கள் வாழ்ந்த காலமெல்லாம், நாங்கள் சின்னதாக இருந்து வாழ்ந்த காலமெல்லாம் பொற்காலங்கள். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தெரியல. இப்போ வாழ்க்கை ஒவ்வொரு நாள் கடத்துறதுன்றது மிகவும் கஷ்டமாக இருக்குது மக்களே. அதை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ஒருத்தங்க ஒரு தம்பதியர்கள், நல்ல பெரிய வீடு. அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பீகார்காரன் வாட்ச்மேனாக இருந்திருக்காங்க. அந்த பீகார்கார வாட்ச்மேனை வச்சுருந்து என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோன் தொலைஞ்சு போயிட்டுருக்குது. அந்த ஐயன் வீட்டிலோட அந்த ஓனர் ஒரு பிஸ்னஸ் மேனாமா. அந்த அம்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நல்ல வசதியாக இருக்காங்க. இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பீகார்காரை அவங்க செல்ஃபோனை திருடிடுவோம். இவங்க என்ன செல்ஃபோன் திருடினது யாருன்னு கேட்டுருக்குறாங்க. யாருமே நான் இல்லை இருக்காங்க. அப்போ வேலை செய்கிறவங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களே, அந்த கேமராவில் பார்க்கும்போது இவன் தான் திருடியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அவனை பிடிச்சி போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸுக்கு போயிட்டான். அதுக்கிடையில் இவங்க பையன் இறந்து போய் இந்த தம்பதியரோட பையன் ட்ரெயினில் அடிபட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையெல்லாம் செத்துட்டுருக்குறாங்க. அந்த பையனை கொண்டு போய் அவங்க அந்த பிறகு அது கேஸ் போட்டு கேஸ் ஓடிட்டு கிடக்குது. அது முடிவுக்கு வரப்போகுதாம்மா. அதுக்கடையில் இந்த பையன் பீகார்காரனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களே, அவனுக்கு ஜெயில் விடுதலையாகி வெளியே வந்துட்டுருக்கிறான். வெளியே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், நேராக இவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். இவங்க வீட்டுக்கு பின்னாடி கதவு முன்னாடி கதவு இருக்கும் இல்லையா, அப்படி பின்னாடி கதவு திறந்து உள்ளே வந்திருக்கிறான். அவங்க வீட்டில் இவ்வளோக்கு சுற்றி நாய்ங்க, அவங்க வீட்டில் நாய் இருந்திருக்குது. இவன் இருக்க பழக்கப்பட்டதுனால அந்த நாய் என்ன பண்ணல, அவனை ஒன்றுமே பண்ணல. அவன் கதவை திறந்தான், உள்ளே வந்தான். எப்படி திறந்து வந்தான்னு தெரியல. உள்ளே வந்தால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கதவை டம்முன்னு அடிச்சுக்கிறாங்க, அவங்களோட பெட்ரூம் கதவை. அப்போ இவங்க திறந்து வெளியே யாருன்னு இருக்கும்போது, யாரை நான் பயந்து அடித்து பிடிச்சி வந்துருக்கும்போது இவன் நிற்கிறான். நம்ம வெளியே, நீ எப்படா வந்தான்னு கேட்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது தலையில் கோடாலி எடுத்து ஒரு அடி அடிச்சிருக்கேன். கோடாலி வச்சுருந்துருக்கிறான் கையில். அடித்து அவங்கள என்ன பண்ணிட்டான், கீழே தள்ளிட்டான். மனைவி ஒரு அடி, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிர்வாணமாக்கி அடித்து சித்திரவதை சாகும் வரை அவனுக்கு கொண்டிருக்கிறான், சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அவன் சொன்னா, அவங்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே, இவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஒரு செல்ஃபோன் வாங்க முடியாதா? இந்த செல்ஃபோனை திருடிட்டேன்னு சொல்லி எனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அடித்து கொண்டிருக்கிறான். கொண்டுட்டு இவன் போயிட்டான். வீட்டில் எதுவுமே அவன் திருடலை, அவன் போயிட்டான். போயிடவும் நான் அந்த வீட்டில் வேலைக்கு காலையில் வருவாங்களே, அந்த அம்மா பார்த்துக்குறாங்க. உள்ளே பார்த்தா அந்த 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. உடனே போலீஸ் அக்கம் பக்கத்தில் கத்தவும் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. போலீஸ்காரங்க வந்தாச்சு. விசாரணை யார் மூலியமாக நடக்கும், அந்த வேலைக்காரங்க மூலியமாக தான். ஏன்னா அவங்கள தான் நான் இது பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு சந்தேகப்படும் போது யாராக்குன்னு இந்த மாதிரி ஒருத்தர் பீகார்காரன் பிடிச்சி அவனுக்கு கேட்கும்போது இதெல்லாம் விவரமாக அவன் சொல்கிறான். நான் ஏன் சொல்ல வரேன்னு மக்களை, இப்போ இல்லை ஒன்றும் இல்லாமல் இப்போ ஹிந்தி தான் கட்டாயமாக நீங்கள் பேசணும்னு சொல்லி எங்கள் கர்நாடகாவில் ஹிந்திக்காரங்க நீ கர்நாடகா கன்னடம் பேசுகிறான்னு சொல்லி அவங்க யாரை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கோசரம் ஹிந்தி தான் நீங்கள் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க மக்களே. சரிங்களா, ஹிந்தி தான் நீங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காரனுங்க காலம் பார்த்திங்களா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? இனி காலப்போக்கில் நமக்கு என்ன இருக்காது, இடமே இல்லாமல் இருந்துச்சு.